24 பார்த்துட்டோம்ல. 25 தத்துவங்கள் ஆறாரும் தம்மை தாம் என்று அறியா எத்தன்மை எண்ணில் இயம்பக்கேள் சுத்தமாம் ஆறு சுவையும் அறியாவே தம்மை தாம் கூறில் அவை இவை போல் கொள். 6 சுவை எப்படி இருக்கு? 6 சுவை எப்படி இருக்குன்னு யார் சொல்றதுங்க? வகை வகையா நம்ம 6 சுவை உணவை போட்டு சாப்பிட்ட நாம தான் சொல்ல முடியும். ஆன்மாவாக இருக்கக்கூடிய நாம தான் அனுபவித்து, அறிவுடைய பொருள் தான் அனுபவித்து சொல்ல முடியும். அறிவில்லாத பொருள் அது தம்மை தாமே அறியாது. இனிப்பாக இருக்கக்கூடிய பொருள் சர்க்கரை நான் சர்க்கரை இனிப்பு என்ன சாப்பிடு அப்படின்னு சர்க்கரை சொல்லுமா? சொல்லாது. பாகற்காய் நான் கசப்பு அது நான் சொல்லுமா? கசப்பா நான் இருக்கிறேன்னு பாகற்காய் இன்னைக்கு சொல்றது இல்லை. பாகற்காய் கசப்புன்னு சொல்றது யாரு? சாப்பிட்டு அறிவுடைய பொருளாக இருக்கக்கூடிய ஆன்மாவாகிய நான். ஆகவே 6 சுவையும் தம்மை தாம் அறியாது. அதுபோல இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஆன்மாதான், அறிவுடைய பொருளாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மாதான் சுவைகளை அறிந்து இது இப்படிப்பட்ட சுவை என்பதாக சொல்லுவது போல சிவத்தையும் அறிந்து சிவத்தினுடைய இன்பம் எப்படி என்பதையும் வெளிப்படுத்துகின்றது. உலக சுவையை மட்டும் இல்லை, சிவச்சுவையையும் வெளிப்படுத்துவது. அப்படி சிவத்தினிடத்திலே வருகின்ற இன்பத்தையும் வெளிப்படுத்துவது இந்த ஆன்மா. 6 சுவையும் அறியாவே தம்மை தாம் கூறில் அவை இவை போல் கொள். ஆன்மா தத்துவங்களை அறியும் என்பதற்கு 6 சுவையும் அருந்தி அவை தம்மை வேறு ஒருவன் கூறியிடும் மேன்மை போல். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, வேறு ஒருவன் கூறியிடும் மேன்மை போல் ஆறாரும் ஒன்று ஒன்றா நாடி உணர்ந்து ஓதில் அதில் உற்று அறிவாய் நின்ற பொருள் தானே கான். நீ யார் என்பதாக சொன்னால் 6 சுவை அறிவற்றன, அவற்றை நுகர்வோன் அறிவுடையவன். அதுபோல தத்துவங்கள் அறிவற்றன, அவற்றோடு சேர்ந்து அவற்றை பகுத்தறியும் ஆன்மா அறிவுடையது. ஓதில் ஆறாரும் உற்று அதில் ஒன்று ஒன்றாக நாடி உணர்ந்து அறிவாய் நின்ற பொருள் தானே நீ கான் என கூட்டி பொருள் செய்யும். அப்ப நீ யார் என்பதாக சொன்னால் இந்த 6ஐயும் அனுபவித்து அறிந்தவன் நீ. குன்றா அருளாலே கூறினீர் என் வடிவு கொன்றாத நும்முருவமும் போதியீர் நின்றருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போல உனது அறிவின் நன்னி அறிவித்திடுவோம் நாம். இறைவனுடைய இயல்பை கேட்கிறார். இப்ப பாசத்தினுடைய இயல்பு, மாயை கண்மத்தின் இயல்பு, ஆணவத்தினுடைய இயல்பு சொல்லிட்டார். ஆணவம் கண்மம் மாயை சொல்லியாச்சு. அதன் பிறகு ஆன்மாவினுடைய இயல்பை சொல்லிட்டார். ஆன்மா என்பது யார்? ஆன்மாடு. இப்ப 3வதா ஒருத்தர் யார் பாக்கி இருக்கிறது? இறைவன். அப்ப இறைவனாகிய உன்னுடைய இயல்பு என்ன? நீ யார்? நீ எப்படிப்பட்டவன்? உன்னுடைய தன்மை என்ன? உன்னுடைய இலக்கணம் என்ன அப்படிங்கிறதுக்கு இறைவன் இயல்பு, முதல்ல இறைவனுடைய இயல்பை சொல்லுகின்ற போது வேறாம் இயல்பு சொல்றார். வேறாதல். குன்றா அருளாலே கூறினீர் என் வடிவு கொன்றாத நும்முருவம் போதியீர் நின்றருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போல உனது அறிவின் நன்னி அறிவித்திடுவோம் நாம். இறைவன் 3 நிலைகளிலே ஆன்மாவிற்கு அவனுடைய உபகாரம் நிகழ்கின்றது. 3 நிலையில சேராது. நாம் என்னமோ டக்கு நம்ம பார்த்தோமா பேசினோமா அடித்தோமான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் இறைவன் 3 நிலைகளில இருந்து நமக்கு ஒரு பொருளை உணர்த்துகின்றான். எது ஒன்று இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்திலே நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும்னா 3 நிலைகளில் அவன் இருந்தால் மட்டும்தான் ஒன்றை அறிந்து கொள்ள முடியும். இன்ஃபேக்ட் நம்ம மனைவியே முன்னாடி நின்னாலும் இவன் மனைவி அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிறதுக்கு அவன் வேறாக இருந்து மனைவியா நிற்கணும். உள்ளுக்குள்ள உடனாக இருந்து என்னுடைய அறிவில் என்னுடைய மனைவி நான் கல்யாணம் பண்ணது 25 வருஷம் ஆச்சு, இது கூட வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறேன்னு உள்ளுக்குள்ள நிற்கணும். அதன் பிறகு ஒன்றாய் இருந்து இதுதான் என்னுடைய மனைவி என்பதை காட்டுவதற்கு அறிவிலே துணையாக நிற்கணும். இப்படி 3 நிலைகளிலே இருந்தால் மட்டும்தான் ஒரு பொருளையோ ஒன்றையோ நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்ப வேறாய் நிற்கின்ற பொழுது அவன் பொருள்களிலே இருந்து நமக்கு காட்டணும். இப்ப அங்க அந்த சேர் இருக்கு. இப்ப 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, 3வதா ஒரு சேர் இருக்கு. இந்த சேரை நான் பார்க்கிறேன்னு சொன்னா பொது நிலையிலே ஒன்று பார்க்கறது, சிறப்பு நிலையில பார்க்கறது. பொது நிலையில நான் பார்க்கின்ற பொழுது அங்க சேர் இருக்குன்னு தெரியுது.
ஆனால் சிறப்பு நிலையில் அது என்ன கலர் சேரு? ப்ளூ கலர் சேர். அது ஒரு 3-4 ஓட்டைங்க இருக்குது. இப்படி நடுவில் இருக்குது, அது காலியாக இருக்குது. இப்படி உணர்கின்ற அந்த தன்மை இருப்பது எதனாலன்னா, அந்த சேரில் சிவபெருமான் இருந்து எனக்கு உணர்த்திட்டு இருக்கிறார். இப்போ அங்கே அவர் இல்லைன்னு வச்சுங்களேன், எல்லாத்தையும் பார்ப்பனே தவிர அந்த சேரை விட்டுருப்பேன், காலியான சேர். எனக்கு அந்த காலியான சேரே தெரியாது. எப்போ எனக்கு தெரியணும்னு அவர் நினைக்கிறாரோ அப்போ அங்கேருந்து அவர் எனக்கு உணர்த்துவார். அப்போ பெருமான் பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு வேறாக இருந்து உணர்த்தணும், எனக்கு உடனாக இருந்து உணர்த்தணும், எனக்கு ஒன்றாக இருந்து உணர்த்தணும். இப்படி 3 வேலையும் ஒரு ஆள் செய்கிறாரு. கண்டினியூஸாக இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கின்ற மாதிரி செய்கிறார்னா அவர் எப்படிப்பட்ட அந்த உழைப்பு பாருங்கள், எப்படிப்பட்ட கருணை பாருங்கள். அப்போ எது நமக்கு அறிந்தாலும் தெரிந்தாலும் அது அத்தனையும் எதனாலே நிகழ்கின்றது? வேறாயிருந்தும் உடனாயிருந்தும் ஒன்றாயிருந்தும் உணர்த்துவதனால் உணர்கின்றோம். அதற்கு அத்துவித கலப்பு என்று பெயர். அதைத்தான் அத்வைதம் என்று சொல்லக்கூடிய அத்துவிதம் என்பதாக சொல்லுவார்கள். இந்த அத்துவிதமானது எப்படி நிகழ்வது என்பதாக சொன்னால், அன்றியும் கேள் ஆன்மாவால் ஆய்ந்தறியும் ஐம்பொறிகள் இன்றி அறியா இவை என்ன நின்றது போல் ஓவாமல் உன்னை உணர்த்துவோம் உன் அறிவில் மேவாமல் மேவி நாம். உன் அறிவில் மேவாமல் மேவுதல் அப்படின்னு சொல்லுவார். இப்போ மேவாமல் மேவுதல், நினையாமல் நினைதல், நினையாது நினைந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி இறைவன் ஆன்மாவோடு ரெண்டும் ஒன்றா இருந்தாலும் நமக்கு இருக்கிற குற்றம்லாம் அதுக்கு சேர்ந்துருமான்னா சேராது. மீன் எவ்வளவுதான் கடலில் இருந்தாலும் உப்பு ஏறாதது போல ஆன்மா அறிவிலே சிவம் ஒன்றாக இருந்து 5 தொழிலை புரிந்தாலும் ஆன்மாவினுடைய குற்றம் சிவத்தின் மேலே ஏறாது. அதுதான் மேவாமல் மேவுதல். எவ்வளவுதான் ஒன்றா இருந்தாலும் அதனுடைய குற்றம் எப்படியாவது நமக்கு வந்துடும். ஒன்றாக இருக்கும்போது அது வரும், நிகழும். அப்படி ஒன்றாக இருந்தாலும் ஆன்மாவினுடைய குற்றம் எதுவும் ஆன்மா அந்த சிவத்தை தாக்காதவாறு நிற்பது அதனுடைய தன்னியல்பு. அதற்கு மேவாமல் மேவி ஒன்றாய் இருத்தல் எதற்கு என்பதாக சொன்னால், ஆன்மா நிலை பெறுவதற்கு ஒன்றாக இருக்கணும், ஸ்டெபிலிட்டி வேணும். ஆன்மான்னு ஒன்று, இப்போ இந்த டேபிள்னு ஒன்று இருக்குது. இந்த டேபிள் வந்துட்டு இந்த டேபிள் ஸ்ட்ரக்சராக இது நிற்கணும்னா இந்த ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்டமோட அந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் அந்த ஸ்ட்ரக்சர் அப்படி இருந்தால் மட்டும்தான், அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அப்படி இருந்தால் தான் இது டேபிளாக நிற்கும். அங்கே ஸ்ட்ரக்சரில் ஏதாவது மாறுபாடு இருந்தால் இது பொல பொலன்னு விழுந்துடும், பொடி பொடியாகிடும். அதை தான் ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஆன்மாவிற்கு சிவம் உள்ள நிற்கிறது எதுக்குன்னா, ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக ஒன்றாக இருக்கிறார். இல்லைன்னா இது அப்படியே திருப்பி ஒரிஜினல் ஸ்டேஜுக்கு இது போயிடும், எப்படி இருந்ததோ அந்த ஸ்டேஜுக்கு. அதை கொண்டு வந்து நிலைத்து நிற்க வைப்பதற்காக ஒன்றாய் நிற்றல். அறிவுறுத்துதல் பொருட்டு வேறாய் இருத்தல். வேறாய் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆன்மாவினுடைய அறிவு விளங்குமாறு செய்வதற்காக வேறாய் இருத்தல். உடனாய் இருத்தல் அனுபவத்திற்கு உடனாய். அப்போ அனுபவம் நிகழும்னா அவனும் உடனாய் இருந்து அனுபவிக்கணும். அம்மா சோறு கொடுக்கின்ற பொழுது குழந்தைக்கு சோறு சாப்பிடாத அந்த குழந்தைக்கு வேகமாக அது ரொம்ப கம்பல் பண்ணி ஊட்டுவா. அதை காட்டி இதை காட்டி அப்படியே ஊட்டிக்கிட்டே இருப்பான். ஆனால் ஒரு சமயம் என்ன பண்ணுவா, தான் அந்த சோறை ஒரு 2 வாயில் ஆன்னு பார்ப்போம். உடனே அந்த குழந்தைக்கு ஒரு 2 வாய். அப்போ தானும் அது உடனே சாப்பிடும்போது அதுக்கு சாப்பிட வைக்கிறது, தான் சாப்பிட்டு அதுக்கு சாப்பிட வைக்கிறது, தான் சாப்பிட்டு அதுக்கு சாப்பிட வைக்கிறது. தான் உண்டால் அந்த உண்டதை தான் பாலாக கொடுத்தல், அதுவும் உடனாக இருத்தல். தான் சாப்பிட்டாதான் பால் சுரக்கும், பால் சுரந்தாதான் குழந்தைக்கு சேரும். அதுபோல சிவம் என்று சொல்லக்கூடிய சிவம் உலக இன்பத்தை இந்த ஆன்மா அனுபவிக்க வேண்டும்னு சொன்னால் எப்படி அனுபவிக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. நாம் நினச்சிட்டு இருக்கோம் எப்படி அனுபவிக்கிறோன்னா, அவன் தாயாக உடன் இருந்து இதை இப்படி தான் அனுபவிக்கணும்னு தாய் நிலாவை காட்டி ஊட்டுமாறு போல இந்த உலக இன்பத்தை அவன் உடனாக இருந்து இதை இப்படித்தான் நீ அனுபவிக்கணும். மாம்பழம்னு சொன்னால் அந்த மாம்பழத்தை எப்படி வகை வகையாக சாப்பிடணும் அப்படின்னு இருக்குது.
சில மாம்பழம் எப்படின்னா ஜூஸுக்குன்னே இருக்கும், அதை நீங்கள் கட் பண்ணி சாப்பிட முடியாது. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுது? உடனே அவர் இருந்து கற்றுக் கொடுத்தாரு பெருமாள். இல்லைன்னா இல்லைன்னா நம்ம என்ன எங்கேருந்து குதிச்சு வந்தோமா? அப்போ அந்த மாம்பழத்தை என்ன பண்ணுறாங்க தெரியுமா? எடுத்து வந்தோன்னா இப்படியே கடை அதை கசக்கணும். அதை 2 உருட்டி அதில் ஒரு ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அப்படியே ஜூஸ் மாதிரி எடுத்துடலாம். மேலே இருக்கிற தோலை உரிச்சிங்கன்னா அப்படியே ஜூஸாக கொட்டும். அந்த கொட்டினதை அப்படியே மிக்சரில் போட்டு கொஞ்சம் பாலை ஊற்றி கொஞ்சம் சர்க்கரையை போட்டு அடித்து ஊற்றிங்கன்னா மேங்கோ மில்க் ஷேக். மேங்கோ மில்க் ஷேக்கை சாப்பிட்றது எப்படின்னு உடனாக இருந்து அவர் சாப்பிட்டா தான் நம்ம சாப்பிட்டதா தெரியும். ஆனால் ஒன்று வித்தியாசம் என்னன்னா, அம்மா 2 வாய் சாப்பிடும்போது தன்னை மறந்து சாப்பிட்டாலும் உள்ளே போன 2 வாய் அதை அனுபவிச்சதா கணக்கு. ஆனால் சிவபெருமான் கூட இருந்து சாப்பிடும்போது தனக்கு அந்த 2 வாய் அனுபவம் அம்மாவுக்கு வந்தது போல் அவருக்கு வராது. இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். கூட இருந்து எல்லாத்தையும் அனுபவிப்பார், கூட இருந்து அடி வாங்குவார், பிட்டுக்கு மண் சுமந்து அடி வாங்குவார். ஆனால் அடி வாங்கினதுங்கிறது அவருக்கு போய் சேருதானா? அனுபவம் பெருமானுக்கு எப்பவுமே கிடையாது. அது ரொம்ப முக்கியமாக வச்சுக்கணும். இத்தனை பாடுபடுறது எதுக்கு அப்படின்னா, தன்னுடைய அனுபவத்தை யாருக்காவது கொடுத்து இந்த ஆன்மா அனுபவிக்கணுன்றது தான் அவர் பாடே தவிர, தான் எதையும் சிவம் அனுபவித்து அறியாது. ஆன்மா ஒன்றே அனுபவித்து அறியும். அனுபவித்து அறியாத முற்றறிவு படைத்தது சிவம். இன்பமே வடிவானது சிவம். இதெல்லாம் என் குணத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய இலக்கணம். எப்போ நீங்கள் தாய் 2 வாய் உள்ளே போட்டோன்னு அந்த உடன் இருந்து அனுபவிப்பதற்கு சொன்னோமோ, அப்போ உடனே உங்களுக்கு என்ன தோணும்னா, அந்த 2 வாய் தாய் போட்டது அதை நிச்சயமாக உப்பு இருக்கா இல்லையா, நல்லா இருந்ததா, நெய் கம்மியாக போட்டோமா, எல்லாம் இருந்திருக்கும்ல அந்த அனுபவம். அது இருந்து அதை அனுபவித்து கொடுப்பா. ஆனால் சிவம் அப்படி அதை உடனாக இருந்து அந்த அனுபவத்தை அனுபவிக்கிற போது ஒரு அனுபவம் சிவத்தை சாரும். அதுதான் ரொம்ப முக்கியமான. சிவத்திற்கு அனுபவம் கிடையாது. சைவ சித்தாந்தத்தினுடைய மிக 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 முக்கியமான ஒன்று. அப்போ என்ன சார் இது, அதை வாங்குறாரு, அடி வாங்குறாரு, ரோட்டில் நடந்தார், ஓடினார், தூதா போனார், இது அத்தனையும் அவருடைய தடத்த லட்சணம். இறைவனுடைய தடத்த லட்சணம் வேறு, சொரூப லட்சணம் வேறு. சிறப்பு இயல்பு வேறு, பொது இயல்பு வேறு. அதுதான் நமக்கு முக்கியமான ஒன்று. நான் முதல் வகுப்பிலேயே சொன்னேன், பொது இயல்பு வேறு, சிறப்பு இயல்பு. அப்போ இறைவன் உடனாக இருத்தல் என்பது எதற்கு? அனுபவம் ஊட்டுவதற்கு, ஆன்மாவினுக்கு அனுபவம் ஊட்டுவது. அதுதான் சொல்றார், அக்கரங்கட்கெல்லாம் அகர உயிர் நின்றார் போல் மிக்க உயிர்க்குயிராய் மேவினோம், எக்கண்ணும் நில்லா இடத்து உயிர்க்கு நில்லாது அறிவென்று நல்ல நல்ல ஆகமம் ஓதும் நாடு. எல்லா எழுத்துக்களிலும் அகரமாகிய உயிரெழுத்து சேர்ந்திருந்து அவற்றை இயக்கி நிற்றல் போல. எல்லா எழுத்துலையும் அகரம் இருக்கு, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எல்லா எழுத்துலையும் அகரம் இருக்கு. எல்லா இடத்துலையும் இருக்கு அகரம், இருக்கா இல்லையா? எப்படி இருக்கு? எந்த எழுத்தை சொல்ல தோணாலும் வாயை திறக்காம எந்த மொழியும் பேச முடியாது. அப்போ வாயை திறந்தாலே வருவது அகரம். அதுபோல இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவன் உடனாக அந்த எழுத்துக்களை அகரம் எவ்வாறு செலுத்துகின்றதோ உடனாக இருந்து, அதுபோல ஆன்மாக்களை உடனாக இருந்து அகர உயிர் போல அந்த பெருமான் நம்மை செலுத்துகின்றான். அதுதான் அகரத்துக்கு உதாரணமாக சொல்லி, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரத்துக்கு தலைமை விகாரத்தால் அன்றி நாத மாத்திரையாகிய இயல்பில் பிறத்தலானும். அகரம் இயல்பாக பிறத்தல், அகரத்துக்கே அதான் சிறப்பு, இயற்கை தன்மை உடையது அகரம். அதனால அகரமே சிவன் அகரமும் ஆகி என்பதாக சொல்வார் நம்முடைய அன்னைநாதர். அகரத்திற்கு தலைமை விகாரத்தால் அன்றி நாத மாத்திரையாகிய இயல்பில் பிறத்தலானும், ஆதி பகவர்க்கு தலைமை செயற்கை உணர்வான் அன்றி இயற்கை உணர்வான் முற்றும் உணர்தலானும் கொள்க. அகர எழுத்து ஓமை திருமுறை சாத்திரங்கள் பரவாறாக கூறப்பட்டுள்ளது. அதில் திருமுறை சாத்திரங்கள்னு சொன்னால் அகர முதலானை,
அணி ஆப்ப நூறானை அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருப்பார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சொல்லியிருப்பார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எதுவும் சொல்லியிருக்காரு? நெல்வாயில் அறத்துறையில் சிறப்பாக சொல்லுவார். அதுபோல் அப்பர் பெருமானும் சொல்லியிருக்கார். இப்படி எல்லாருமே இந்த அகரம் என்று திருவருட்பெயரில் முதல்ல ஆரம்பிக்கிறது அகரத்தில் ஆரம்பிக்கும். இப்படி அதையெல்லாம் ஓர்ந்து உணர்க. அகர எழுத்துவமை திருமுறை சாத்திரங்களில் பலவாறு கூறப்பட்டுள்ளது. இறைவன் உலகுடன் ஒன்றாகி வேறாகி உடனாகி இருப்பதை அத்துவிதம் என்பர். இதுதான் அத்துவிதம். ஒன்றாய் வேறாய் உடனாய் இருத்தல் அத்துவிதம். ஒன்றாய் இருக்கிறது மட்டும் ஒன்று சொல்லிச்சு, அது கேவலாத்வைதம். வேறாய் இருத்தலை மட்டும் ஒன்று சொல்லிச்சு, அது மத்தோருனுடைய கொள்கை அத்வைதம். உடனாக இருப்பதை மட்டும் ஒரு கொள்கை சொல்லிச்சு, அது விசிஷ்டாத்வைதம் ராமானுஜனுடைய கொள்கை. அதுதான் பஞ்சராத்திரியம் என்று சொல்லக்கூடிய கொள்கை. இது 3 தான். இது அத்வைதத்தில் 3 டிவிஷன். ஒன்று கேவலாத்வைதம், ஒன்று விசிஷ்டாத்வைதம், இன்னொன்று துவைதம். ஸோ துவைதம் 2, ஆன்மா வேறு இறைவன் வேறு 2ன்னு சொல்லிச்சு. ஒன்று கேவலாத்வைதம், அது ஏகான்மவாதம். அது ஏகான்மவாதம் என்ன சொல்லிச்சு? ஒன்னே தான் பொருள், பிரம்மம் ஒன்றே பொருள் அப்படின்னு சொல்லிச்சு. அது கேவலாத்வைதம், சங்கரர் கொள்கை, ஏகான்மவாதம். இந்த பக்கம் விசிஷ்டாத்வைதம் என்று சொல்லக்கூடிய ராமானுஜர் கொள்கை, அது சொல்லும் பொருளும் போல உடனாய் இருத்தலை சொல்லும் பொருளும் போல, அது விசிஷ்டாத்வைதம். நடுவில் மத்துவர் என்று சொல்லக்கூடிய அவர் என்ன பண்ணாரு? துவைதம், இறைவன் வேறு ஆன்மா வேறு தான் எப்பவும் அப்படின்னு சொன்னார். இது 3 கொள்கைகளையும் ஒன்றாய் இணைத்து சுத்தாத்வைதம் என்று சொல்லக்கூடிய சுத்தாத்வைதத்தை நம்முடைய மெய்கண்ட ஞான குரு சுத்தாத்வைதத்தை விளக்கினார். அந்த சுத்தம் என்பது மேலான நிலை. அந்த மேலான அந்த தன்மை தான் ஒன்றாய் இருக்கிறான் சொல்லுவதனால அவன் கேவலாத்வைதம் என்ற கொள்கையை மட்டுமல்ல, நீ 3த்தையும் இணைக்கணும். ஏகம் பிரம்மம் அப்படின்னு சொன்ன அந்த நிலை வேறு. கடவுள் ஒன்றுதான்னு சொல்லிச்சு, ஆனால் உயிர் இல்லைன்னு சொல்லலை. அப்போ உயிர் என்ற பொருள் உண்டு என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி நம்முடைய அந்த உடலும் அந்த உயிரும் எவ்வாறு கலந்து அத்வைதமாக இருக்கிறதோ அதுபோல சிவமும் உயிரும் 2ம் அத்வைதமாக கலந்து நிற்கிறது. இது இந்த கலப்பிற்கு அத்துவித கலப்பு என்று அந்த அத்துவித கலப்பை மிக அற்புதமாக 2ஆம் சூத்திரத்தில் சிவஞான போதத்தில் விரித்து சொல்லுவார். அந்த 2ஆம் சூத்திரம் வருகின்ற பொழுது அந்த அத்துவித கலப்பு, அதில் கொள்கை மறுப்பு, அத்தனை கொள்கைகளையும் அது மறுத்து வருகின்ற அந்த தன்மைகளை அதில் காணலாம். இது 30வது திருப்பாடல்ல கூத்தபிரானுடைய அந்த கூத்து பற்றி கேட்கிறார். நற்றவத்தோர் தாம்கான நாதாந்தத்து அஞ்செழுத்தால் உற்றுருவாய் நின்றாடல் உள்ளபடி பெற்றிட நான் விண்ணார் பொழில் வெண்ணை மெய்கண்ட நாதனே தன்னார் அருளாடே சாற்று. இறைவனுடைய வானத்தை அளாவிய சோலைகள் சூழ்ந்த திருவண்ணை நல்லூரில் அருள் புரியும் மெய்கண்ட தேவரே, நன்றாக தவம் புரிந்தவர் கண்டு மகிழுமாறு நாதாந்தத்தின் முடிவில் நின்று திருவைந்தெழுத்தாளாகிய திருவுருவம் கொண்டு மன்றில் நின்று ஆடும் கூத்தினை உள்ளவாறு அடியேன் பெற்று மகிழ தன்னழி நிறைந்த பேரொருளால் கூறுவீராக. நற்றவத்தோர் உண்மைச்சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம் என்ற ஆகியவற்றை செய்தோர் தவம் எனப்பட்டன இவை என்பார். சரியை கிரியை யோகங்களை என விதந்து உரைத்தார். நாதம் பிளஸ் அந்தத்து நாதாந்தத்து, மண் முதல் நாதம் முடிய உள்ள 36 தத்துவங்களுக்கும் அப்பால் தன்னார் தன்னழி நிறைந்த என்று அந்த நற்றவத்தோர் தாம் காண நாதாந்தத்து அஞ்செழுத்தால், எந்த இடத்துல ஆடுறாரு? நாதாந்தத்து அஞ்செழுத்தால். நாதம் எங்க பார்த்தோம்? இந்த நாதம், இந்த நாதாந்தத்து அஞ்செழுத்து. அப்ப நாதத்தை கடந்த நிலையிலே 5 எழுத்தின் வடிவமாக சுரூப நிலையிலே நின்றாடுகின்ற ஆடல். அப்படி ஆடுகின்ற அந்த ஆடலினுடைய அந்த தன்மையை யாம் பெற்றிட நீர் அருள்வீராக என்று
அங்கே அந்த நாதாந்த நடனத்தை பற்றி கேட்டபொழுது கூத்தபிரானுடைய ஆடல் அதனுடைய நோக்கம் என்ன என்பதாக 31வது திருப்பாடலிலே 8 உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவில கேள் சிட்டன் சிவாய நம என்னும் திரு எழுத்து அஞ்சாலே அவாயவர நின்று ஆடுவான். அப்ப 8 உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா 8 என்பது அகரம், 2 என்பது உகரம். அகரமும் உகரம் என்ன சிறப்பு அப்படின்னா 8 அகரம் என்பது தமிழ்ல 8 குறிக்கும், உகரம் என்பது 2 குறிக்கும். 8ம் 2ம் நீங்க ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா 8 + 2 10. 10 எதை குறிக்கும்? எகரத்தை குறிக்கும். அப்ப எகரமாகிய ஆன்மா அகர உகரம் என்று சொல்லக்கூடிய இரண்டையும் சேர்ந்த நிலையிலே 10வது நிலையிலே நிற்பது எகரமாகிய ஆன்மா. அது அகரத்தையும் உகரத்தையும் இரண்டையும் அனுபவிக்கின்ற அந்த அனுபவத்தை 8 உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவிலக்கேள் சிட்டன் சிவாய நம எனும் திரு எழுத்து அஞ்சாலே. 8ம் 2ம் கூடினால் 10. இந்த ஆன்மாவை குறிக்கும். ஆன்மாக்களை இடமாக கொண்டே கூத்தபிரான் நடனம் செய்கின்றான். லிங்கம் என்பது குறி அல்லது அடையாளம் என்று பெயர். இங்கு என்னும் அடையாளம் ஆன்மாவை குறித்தது. அபாயம் எதுகை நோக்கி அபாயம் என வந்தது. அபாயம் என்பது பிறவி. எது அபாயம்னா நமக்கு பிறவி. 8 இனிது இனிது அறிகின்றனர் என்பது திருமந்திரம். 8 2 அரியேனையே பட்டி மண்டபம் ஏற்றுவித்தனை என்பது திருவாசகம். 8 2 சுற்றுகின்றன. ஆன்மாவை குறிக்கும் என்பது உண்மை விளக்கம். 40வது பாடல் காணலாம். அப்ப இந்த சிவாய நம என்ற 5 எழுத்தின் வழியாக 5 எழுத்தின் நிலையிலே இந்த ஆடலை புரிகின்றார். அப்படி கூத்தபிரானுடைய ஆடல் 5 எழுத்தின் வடிவாக விளங்கக்கூடியது. கூத்தபெருமான் திருவுருவங்களில் நமசிவய என்ற அமைந்த அந்த நிலை, அந்த நிலையை 32வது பாடல்ல குறிப்பிடுகின்றார். 32வது பாடல் ஆடும் படிகள் நல் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர் தோள் சிகரம் பகரும் முகம் வா முடி எப்பார் என்று சொல்லக்கூடிய அந்த இந்த நடனத்திற்கு ஊன நடனம் என்று பெயர். இதை ஆடுகின்ற கூத்தனுக்கு சிட்டன் என்று சொல்லக்கூடிய அவன். எழுத்தும் மேலான 5 எழுத்து, ஆடுற அவனும் மேலான நிலையில் இருக்கிறவன். அதனால மேலான நிலையில் நிற்பவனுக்கு பேர் சிட்டன்னு பேர். சிட்டன் சிவலோகன். சிட்டனே சிவலோகனே சிறு நாயினும் கடையாயன் கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து ஆட்டினாய் என்று சிட்டனே என்று சொல்வார். அப்படி சிட்டனே என்று சொல்லக்கூடிய மேலான நிலையிலே அமைந்த நிலை திருநாவுக்கரச பெருமான் 4 அடியிலேயும் சிட்டர் சிட்டர் சிட்டர்னு சொல்லி பாடுறார். சிட்டர் வானவர் சென்று வரங்கொள்ளும் சிட்டர் வாழ்த்தில்லை சிற்றம்பலத்து உரை சிட்டன் சேவடி கைதொடச் செல்லும் அச்சிட்டர்வால் அணுகான் செரு காலனே. காலன் யாருக்கு அணுக மாட்டாருனாரு, தில்லை சிற்றம்பலத்தை போய் வழிபாடு செய்து வருபவர்களுக்கு காலன் அணுக மாட்டான். அப்பா இவன்கிட்ட மட்டும் போயிடாத. ஏன் அப்படின்னா தில்லையில் போய் அந்த சிட்டராக விளங்கக்கூடிய மேலான அந்த பெருமானுடைய அந்த கோலத்தை அந்த நடனத்தை பார்த்து வருபவர்களுக்கு பிறப்பு இல்லைன்னார். அந்த நடனத்தை பார்ப்பவர்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது. ஆக அந்த நடனத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது மட்டும், அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிறப்பு இல்லை. சும்மா போயிட்டு ஆடுறாருன்னு பார்த்துட்டு வராதிங்க. பெருமான் ஒரு காலம் தூக்குறாரு, ஆடிட்டு இருக்காரு. எப்படி நீங்கள் பார்க்கணும்னா 5 எழுத்தின் வடிவாக பார்க்கணும். அப்போ 5 எழுத்தின் வடிவாக எப்படி பார்க்கறதுங்கிறது தான் இதில் சொல்கிறார். ஆடும் படி கேள் நல் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியில் நகரம் இருக்கா?
பின்னாடி இருக்குல்ல, நாடும் திருவடியில் நகரம், கூடும் மகரம் உதரம். உதரம்னா வயிறு இல்லையா? அப்ப மகரம் என்பது எங்க இருக்கு? அந்த வடிவில் பார்க்கணும். நகாரம், மகாரம், அப்புறம் வளர் தோல் சிகரம். பெருமானுடைய தோல் தான் சிகரம். என் தோல் வீசி நின்றாடும் பிரான் அப்படின்னு சொல்லுவார். அப்படி வளர்த்தோல் சிகரம், பகரும் முகம் வா. வா என்று சொல்லக்கூடியது அந்த முகம். முடி என்று சொல்லக்கூடிய அந்த முடி இருக்கு, அதுதான் இது யா. அப்ப ந ம சி வ ய என்று சொல்லக்கூடிய 5 எழுத்தும் 5 இடங்கள்ல நிக்குது. பெருமான் ஆடும்பொழுது அந்த 5 எழுத்து வடிவமாக குறியாக நின்று அங்க பெருமானை பார்த்து வழிபாடு செய்யணும். அந்த நடனம் ஊன நடனம். அப்ப அந்த ஊன நடனத்தை எடுத்து காட்டுகின்ற அந்த நிலை. அதுல சொல்லுவார், முப்பத்தி 3வது பாட்டுல, சேரும் துடி சிகரம், சிற்கனவா வீசுகரம், ஆர்க்கும் யகரம் அபயகரம், பார்க்கில் இறைக்கு அங்கி நகரம், அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம் அது காலம். இப்ப இந்த நடனம் என்ன நடனம்? இது ஞான நடனம். இப்போ முன்னாடி பார்த்த பாட்டு ந ம சி வ ய, அது ஊன நடனம். ஊன நடனம்னு சொல்லுன்ற பொழுது ஆன்மாவினுடைய ஊனத்தை நீக்குவதற்கு ஆக ஆடுகின்ற நடனம். நீங்க நடனத்தையே ஊன நடனமா ஆக்கிடக்கூடாது. ஒரு காலம் தூக்கிட்டு இருக்கிறதுனால சுவாமி ஊன நடனமா ஆடுறார் அப்படின்னு மனசுல நினைச்சிடாதீங்க. ஊன நடனம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய குற்றம். ஊனம்னா குற்றம். அப்ப ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய குற்றமாக விளங்குவது எது? மாயையும் கண்மமும். இந்த குற்றத்தை நீக்குவதற்காக முதல்ல குற்ற நீக்கம் நிகழணும், அதுக்கப்புறம் ஞானத்தை கொடுக்கணும். முதல்ல நோய் நீக்கம் நிகழணும், அதுக்கப்புறம் நல்ல சாப்பாடு கொடுக்கணும். அப்படி நோய் நீக்கம் நிகழ்வதற்கு, ஊனத்தை நீக்குவதற்கு உரிய நடனம் ஊன நடனம். அந்த ஊன நடனம் சொன்னார். இப்ப ஞான நடனம் சொல்லுகின்றார். சேர்க்கும் துடி சிகரம், அதாவது பெருமானுடைய துடினா என்ன? உடுக்கை. ஆராய்ந்து பார்க்கில் கூத்தபிரானுக்கு துடியை உடைய திருக்கரம் சிகரம், நன்றாக வீசிய திருக்கரம் ஞான வடிவான வகரம், யாரையும் அஞ்சல் என காட்டும் திருக்கரம் அபயகரம், அது யகரம், தீயேந்திய திருக்கரம் நகரம், கீழே முயலகன் பொருந்திய திருவடி மகரம். ஸோ முன்பாட்டில் நமசிவாய என்ற 5 எழுத்து கூறப்பெற்றது. இப்பாட்டில் சிவாய நம என்ற 5 எழுத்தாக விளங்கக்கூடிய சூக்கும பஞ்சாட்சரம் கூறப்பெற்றது. இருவகையான திருவைந்து எழுத்துக்களும் கூத்தபெருமான் திருவுருவில் அமைந்த காரணம் அப்பெருமான் இம்மைக்கும் மறுமைக்கும் இரண்டுக்கும் என அருள் புரிவான் என்பதாகும். வகரத்தை உணர்த்தும் வீசுகரம் இடப்பால் உள்ளது, திருவருட்சக்தி இடப்பால் அமைந்திருப்பதை காட்டும் அப்படின்னு சொல்லி அந்த திருக்கூத்து 2 வகையான அந்த திருக்கூத்தை மிக அற்புதமாக எடுத்து சொல்லுகின்றார். அதில் ஞான நடனம் என்பதுதான் அந்த நடனத்திலேயே இறைவனுடைய அந்த கரத்தினுடைய சிறப்பு. இறைவன் அந்த வீசுகரம், அந்த வீசுகரம் எடுத்த அந்த கரம், அதுதான் வீசுகரம். அது எங்க போகுதுன்னா லெஃப்டில் போயிடுதோம். அது இறைவனுடைய இடப்பாகத்தை அது அமைந்திருப்ப காரணத்தினால் அது திருவருள். அப்ப 5 எழுத்தினுடைய ஒரு சிறப்பு சிகாரம் என்று சொல்லக்கூடிய 5 எழுத்துல சி என்பது குறிப்பது சிவத்தை குறிப்பது சி. இது பெருமானுடைய அந்த எழுத்திலே சிவத்து இறைவனை குறிக்கின்ற எழுத்து சி. வகாரம் என்று சொல்லக்கூடிய வகாரம் திருவருளை குறிக்கும். வ என்பது தமிழ்ல நீங்க எந்த இடத்திலே வகாரம் வந்தாலும் அது திருவருளை குறிக்கின்ற எழுத்து. எங்க வ வந்தாலும் சரி வகாரம்.
வா என்ற வான்கருணை அப்படின்வார். நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லுவார். அப்ப பிடிச்ச கரம் இது இடது கரம், வளைக்கை. அப்ப திருவருள் தான் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவா இருக்கு நமக்கு. ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலை. எனக்கு ஆதாரம் இல்லாத காரணம் என்னன்னா திருவருள் துணை செய்யலன்னு அர்த்தம். எங்கெங்கெல்லாம் திருவருள் துணை செய்தோ அங்கெல்லாம் ஆதாரமா இருக்கும். அப்ப திருவருள் துணை என்று சொல்லக்கூடிய வகாரம் ரொம்ப முக்கியம். அதுதான் வா என்று சொல்லக்கூடிய வகாரம். தமிழ்ல என்னை குறிக்கும்? வா 1000 வகாரமா? வகாரம் இல்லைம்மா. வகாரம் பின்ன எழுத்து, பின்ன எண். நீங்க தமிழ்ல பார்த்தீங்கன்னா க ஞ ச அப்படின்னு சொல்ற அந்த 1 2 3 எல்லாத்துக்கும் தமிழ்ல இருக்கிற எழுத்து போல பின்ன எழுத்துக்களும் உண்டு. கீழ்கணக்குன்னு பேர் அதுக்கு. அது கீழ்கணக்குன்னு வந்ததுக்கு 11 மேல் கணக்கு 11 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்ற போது வா என்ற எழுத்து ரொம்ப சிறப்பான எழுத்துங்க. வா என்ற எழுத்து அகாரம் எப்படி 8 குறிக்குது, யகாரம் என்பது எதை குறிக்குது? 10. அதுபோல வகாரம் என்பது குறிக்கின்ற எண் பின்ன எண். அது குறிப்பது 1/4. 1/4 என்ன? கால். திருவடியை குறிக்கும் எண் வகாரம். கால்னாலே திருவடி வகாரம். அதனாலதான் அதுக்கு கால்ன்ற எண்ணு அங்க போய் சேர்ந்து 1/4. எட்டே கால் லட்சணமே யமனேரும் வாகனமே மட்டில் பெரியம்மை வாகனமேனும். அப்ப 8 கால் லட்சணம்னா 8 காலு. அங்க அகரம் 8 காலு வா. அவலட்சணங்கிறது அந்த அம்மா எப்படி சொன்னாங்க? 8 கால் லட்சணம் ரீப்ளேஸ் பண்ண. 8க்கு ஆ போடு, காலுக்கு வா போடு. ஆ வா சேர்ந்ததுன்னா லட்சணத்துக்கு முன்னாடி என்ன வரும்? அவலட்சணமே அப்படின்னு டைரக்டா திட்டாம 8 கால் லட்சணமே எருவு மாடேன்னு திட்டாம ஒருத்தனை எப்படி யமனேர் வாகனமே கொஞ்சம் அந்த பக்கம் நவுறு. அவன் உடனே யமனேர் வாகனம்னு என்ன சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லைடா, உன்னை எருவு மாடுன்னு திட்டிருக்காங்க, அவ்வளோதான். மட்டில் பெரியன்மை ஏறு வாகனம் எதுன்னா கழுத. மூதேவியினுடைய வாகனம் கழுத. அந்த அம்மா அந்த கழுதையில தான் வருவாங்க. அதனால கழுதையே மூதேவியே திட்டுறதுக்கு பதிலாக மட்டில் பெரியம்மை ஏறும் வாகனம் அது கழுதையே அப்படின்னு திட்டுறதுக்கு தமிழ் ஆசிரியர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக திட்டுவாங்க. நீ திட்டுறதே தெரியாம திட்டுவாங்க. அப்படி இந்த ஔவையார் பாட்டு. அதுல அந்த வகாரம் எதை குறிக்கும்னா கால் குறிக்கும், கால் திருவடியை குறிக்கும். அப்படி தமிழினுடைய சிறப்பு பாருங்க. எங்க வகாரம் வந்தாலும் அது திருவடி, எப்பவுமே திருவடியே சக்தியாகும். அப்ப அந்த கால் திருவடி சக்தி என்பதை சூட்சமாக வைத்த ஒரே மொழி தமிழ். அதனால தமிழ் என்றாலே அது அனுபவ மொழி. அந்த அனுபவத்தை எனக்கு கொடுனார். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேனார். எண்ணும் எழுத்தும் 2 நிலைகளிலேயே இறைவனை அனுபவிக்கலாம். அதுதான் தமிழுக்குரிய சிறப்பு. என்னாலேயும் அனுபவிக்கலாம், எழுத்தாலேயும் அனுபவிக்கலாம். என்னால் அனுபவிக்கின்ற பொழுது வருகின்ற சிறப்பு வேற. வள்ளல் பெருமானார் என்னால் அனுபவிப்பார். நாம சொல்ற அத்தனை தமிழையும் கன்வெர்ட் பண்ணுவார். எழுத்தெல்லாம் என்ன கன்வெர்ட் பண்ணுவார். எழுத்தெல்லாம் என்ன கன்வெர்ட் பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு விளக்க உரை எழுதுறார். அதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்ப 2 புரியணும். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்து அறிய தீரும், எழுத்தறிய தீரும். நம்ம எல்லாம் தமிழ்ல எல்லாம் பெரிய நிலையில இருக்கு. அப்ப பகைமைன்னு எழுத்தை அறியணுமா? அந்த எழுத்தை அறியிற போதே என்னையும் அறியணும்.
அப்ப எண்ணும் எழுத்து ரெண்டும் கண்ணு போல நமக்கு வரக்கூடியது தமிழ் மொழி. எண்ணையும் விடக்கூடாது, எழுத்தையும் விடக்கூடாது. அதனால அகரம் உகரம் 8 2. அகரம் உகரம்னா 8 2. என்னாலையும் பெருமான் ஆடுகின்ற நிலை, எழுத்தாலே ஆடுகின்ற நிலை. எழுத்தால் ஆடுவது 5 எழுத்து, என்னால் ஆடுவது அகர உகர மகர சம்மேளனம். அதுதான் அடுத்ததா சொல்ல வரப்போறேன். அப்ப யகாரம் பகாரம் திருவருள் அந்த சிவாய நம என்பதில் யகாரம் ஆன்மா, அப்புறம் அடுத்ததான் நகாரம்னு ஒன்று வருது. அந்த நகாரம் இது திரோதான மலம், அதுதான் திரோத மறைப்பு சக்தின்னு பேர். அந்த அம்மா சக்தியானவள் என்ன பண்ணா, மறைத்து மறைச்சு 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 கொடுக்குறான். ஏன் மறைக்கிறா அப்படின்னா, மறைப்பே நல்லது. இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ். மறைக்கலைன்னா பெரிய பிரச்சனை வரும். ஏன் பிரச்சனை வரும்னா, ஒரு சின்ன உதாரணம், போன பிறப்பில் எனக்கு யார் அப்பா அம்மா அப்படின்னு தெரிஞ்சால் கூட ஓரளவுக்கு பிரச்சனை வராது. போன பிறப்பில் எனக்கு யார் மனைவி அப்படின்னு இருந்தால் பிரச்சனை வரும். போன பிறப்பில் இருந்த மனைவி இந்த பிறப்புக்கு வந்திருக்கலாம், ஆனால் போன பிறப்பில் இருக்கிற மனைவி இன்னும் உயிரோடு இருந்தால் இன்னும் பிரச்சனை. அந்த அம்மா அங்கேருந்து பையன் தூக்கிட்டு வரும், என்னங்க என்னை நடுவழியில் விட்டுட்டு போனீங்களே, இந்த பசங்கள்லாம் நான் காப்பேன், எனக்கு ஏற்கனவே ஒரு குடும்பம் இருக்கேம்மா, இங்கே எப்படி அது எனக்கு தெரியாது அப்படின்னு இங்கே ஒன்று வந்து சேரும். அதுக்கு முந்தின பிரிவில் இருக்கிற ஒரு கணவன் மனைவி அது வந்து சேரும். இப்படி அந்தந்த பிறவியில் அங்கங்கே இருக்கிறத அப்படியே அப்டேட்டாக விட்டுட்டு வந்துடணும், அதை மறைச்சிடணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடு ஞாபகம் இருக்குன்றீங்க, ஒரு 10 நாள் முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடு, இது எதுக்கு தெரியணும்? பார்த்தார் பெருமான், முந்தைய கணக்கு முந்தைய பிறவி அப்படியே விட்டுரு, ஃப்ரெஷ்ஷாக நீ இந்த பிறவியில் தொடங்குறியா, இதுலையாவது ஒழுங்காக இருக்கும். லாஸ்ட்டு பிறவியில் நீ படுத்துகிற பாடு இருக்கு உன் கணவனை, இந்த பிறவிலையாவது அவனை வாழ விடு. இப்படி போட்டு படுத்துறிய, அது உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.